திமுக தரப்புல இருந்து பல்வேறு எதிர்வினைகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தரப்புல இருந்தும் களத்துக்கே வராம பேசுறாங்க. சினிமா வேற, அரசியல் வேற. திமுகவை எதிர்ப்பவங்க மண்ணோட மண்ணாகிடுவாங்க. நிச்சயமா 200 தொகுதிகளை நாங்க வெல்வோம், அதை நான் இருமாப்போடவே சொல்றேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னதாகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் எதிர்வினைகளாக வந்து கொண்டிருக்க எதுவுமே நேரடியான ஒரு அப்ரோச்சாவே இல்லையே. ஒரு மறைமுகமா தாக்குதலா தானே பார்க்கப்படுது. ஏன் இது சரியான அப்ரோச் தானா? இல்லை, இதில் மறைமுகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ ஒன்று விஜய், இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா. இப்போ ஆதவ் அர்ஜுனா, இப்போ விஜய்ங்கிறவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அவர் திமுக அரசின் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போ ஆதவ் அர்ஜுனா என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா, அல்லது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய உரிமையாளரா, அல்லது திமுக எதிர்ப்பாளரா அப்படிங்கிற 3 கேள்விகள் இருக்குது. அப்போ அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துறை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணியில் இருக்குது. அதனுடைய தலைவராக திருமாவளவன் இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், நிறைய துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கும் ஆதவர்த்தினுடைய கருத்துக்களுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அதுவும் ஒன்று. அவ்வளோதான். அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிற அளவு தான் அது இருக்கும். மூன்றாவதாக அவர் திமுக எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னால், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு நேரெதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசுகிறார். அப்படிங்கிறப்ப இதுக்கு கூடுதலாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவருடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த மேடை அப்படிங்கிறது அம்பேத்கருக்கான மேடை அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அது முழுக்க திமுக எதிர்ப்பு மேடையாகவே தான் முழுக்க நடந்தது. முதல்ல அது அம்பேத்கருக்கான மேடையாக அல்ல, அது ஒரு விஜயை ப்ரொமோட் செய்வதற்கான ஒரு மேடையாக தான் அது கட்டமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமே அந்த நிகழ்ச்சிங்கிறது முழுக்க திருமாவளவன் அவர்களுக்கும் தானே அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போ விஜய் தான் பிரதானப்படுத்துறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தானே போல. இல்லை, திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையிலேயே சொல்லுகிறார், திருமாவளவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விஜயை வைத்துக்கொண்டு இந்த விழாவை நடத்துவதற்கு விகடன் நிறுவனம் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். திரு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் கிட்ட இசைவு பெற்றுவிட்டு தானே சென்றிருப்பாரு. புரியல. திரு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் கிட்ட இசைவு வாங்கிட்டு தானே போயிருப்பாரு. இல்லை, இந்த நிகழ்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவரோட திருமாவளவனை இணைத்து நடத்துவதாக இருந்த ஒரு விழா. அந்த விழாங்கிறது விஜயனுடைய கட்சியினுடைய அறிவிப்புக்கு பிறகு அது முழுக்க விஜயை மையப்படுத்தியதாக மாறினதுக்கு பிறகு திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் அவர் இன்னொரு கூட்டணியில் இருக்கிறாருங்கிறத தாண்டி விஜய் மாநாட்டில் நேரடியாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்வைக்கிறார். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கிறதுங்கிற அடிப்படையில் நாங்கள் திமுக கூட்டணி தொடர்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மேடையில் அவரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இது திருமாவளவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விஜயை மையப்படுத்தி இந்த விழாவை நடத்துவதற்கு விகடன் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறப்ப அவர் சொல்ல மறந்த அல்லது சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம்னா, இந்த விழாவை விகடன் நிறுவனம் மட்டும் நடத்தவில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய நிறுவனமும் சேர்ந்து நடத்துகிறதுங்கிறப்ப அவருமே ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவே தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் அந்த விழாவுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு கட்சியினுடைய தலைவரை வைத்து விழாவை நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். அப்படிங்கிறப்ப இது விஜயை மையப்படுத்திய ஒரு விழா என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் விஜயை மையப்படுத்திய ஒரு விழாவாக இருந்த போதும் கூட அதையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனா அது தன்னை மையப்படுத்தி எல்லா விவாதங்களையும் எல்லா சர்ச்சைகளையும் தன்னை நோக்கி ஒரு மையப்படுத்திய ஒரு விழாவாக அவர் மாற்றிவிட்டார் அப்படிங்கிற அடிப்படையான விஷயம். இன்னொன்று, இதில் திமுக ரெஸ்பாண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத அங்கே பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அர்த்தபூர்வமானவை, எந்த அளவுக்கு அது சரியானவை அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து வருகிறது. இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார், திமுகவில் மன்னராட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் விடுதலை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக எப்பானார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. தேர்தல் அரசியலுக்கு வராமல் இருந்த காலகட்டத்தில் இருந்தே அங்கே அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் சிந்தனையாளர்கள், தலித் அறிவாளர்கள், தலித் செயல்பாட்டாளர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இவர் முந்தானேற்று வருகிறார். இவர் ஒரு நான் தலித்துமே அப்போ திமுகவை பொறுத்தவரை மன்னராட்சினா, அப்போ முந்தானேற்று வந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக மாறியதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடிப்படை நோக்கத்துக்கு எதிராக ஒரு மேடையிலேயே அவருக்கு எதிரான ஒரு தலைவரோடு இணைந்து பேசுகிறார்னா, அப்போ அது ஒரு ஜமீன்தாரி முறையா அப்படிங்கிற கேள்வியுமே இது ஒரு மன்னராட்சி முறை அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா, இவ்வளவு ஆண்டுகள் கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு பதவி முந்தானேற்று கட்சியில் சேர்ந்த ஒரு பெரும் பொருள் வளம் உடைய ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்படுகிறதுங்கிறப்ப அப்போ அது ஒரு ஜமீன்தாரி முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்தி கொண்டு அவர் மாநாட்டிலேயே அறிவித்து விட்டார். அவர் திமுக ஆட்சி மீது விமர்சனங்கள் முன்வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கரை பற்றி பெருசாக ஆதவ் அர்ஜுனாவும் பேசவில்லை,
விஜயுமே பேசவில்லை. முழுக்க திமுக எதிர்ப்பு தான் இருக்கிறது. அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு மாறான பல விஷயங்களுமே அந்த மேடைகளை பேசப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் ஆதவர்ஜனா பேசுகிறது காஞ்சி மகா பெரியவர் மிக நல்ல சாமியான்கிறாரு. ஒரு அம்பேத்கரை போற்றக்கூடிய ஒரு விழாவில் சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் ஜாதியத்தையும் ஆதரிக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியரை போற்றிக்கொண்டு அம்பேத்கரை பற்றி பேசுவதுங்கிறதே முற்றிலும் முரணான அபத்தமான அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாடை உடைய ஒரு நிலைப்பாடு உடைய ஒரு விழா. கூறுவது போல ஆதவர்ஜனா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதை கட்டுப்படுத்த வேண்டியது யார், அதை கண்டிக்க வேண்டியது யார் அப்படின்ற கேள்வி வருது இல்ல? இது கட்டுப்படுத்த வேண்டிய, கண்டிக்க வேண்டிய அல்லது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முழு பொறுப்புமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் தான் இருக்கிறது. அந்த இடத்துல அவர் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாரோ? நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த கேள்விகளை தானே தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். நம்ம இப்போ திருமாவளவனே இல்லாமல் ஒரு விழாவை நடத்துவதற்கு தயாராகி விட்டார்கள். அந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கிறப்ப அந்த கேள்வி எழுகிறது. எப்படி அவர் நடத்த முடியும்? மற்ற எந்த கட்சியிலும் அப்படி நடத்த முடியாது. இன்னொன்று, அந்த கட்சி தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட காலகட்டத்திலலாம் திருமாவளவன் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கு காலையில் ஒரு விழா நடக்கிறது, ஆனந்த் ஜெல்டும் டே அம்பேத்கருடைய வாழ்க்கை விளையாட்டை எழுதுகிறார். அதை தொல் திருமாவளவன் வெளியிட்டு அதிலே பேசுகிற பொழுது சொல்லுகிறார், நாங்கள் என்ன நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று பலரும் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள், அதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்ப இவர் திமுகவை விமர்சிப்பதோடு மட்டுமே ஆதவர்ஜனா நிறுத்திக் கொள்ளவில்லை. 2026 திமுக ஆட்சி ஒழிய வேண்டும், மன்னராட்சி ஒழிய வேண்டும் அவர் சொல்வது திமுக ஆட்சி ஒழிய வேண்டும்ங்கிறார். அப்ப ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த கூட்டணி இந்த தேர்தலில் தோற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம எப்படி அர்த்தபூர்வமாக எடுத்துக்கொள்கிறது? அது எந்த அர்த்தத்தில்? அவர் பேசியும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகிவிட்டது. தற்போது வரைக்கும் அவர் மேல ஏதாவது ஒரு கண்டிப்போ அல்லது நடவடிக்கையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு நெருக்கடி உண்டாகுதோ? திமுக பக்கம் ஒரு நெருக்கடி, இவர் பக்கம் ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒரு நெருக்கடி உள்ளாகுதோ? இல்லை, அவர் அந்த விழாவில் இதை கோடிட்டு காட்டுகிறார். நேரடியாக அதை பற்றி பேசவிட்டாலுமே கூட இதை கோடிட்டு காட்டுகிறார். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டுகளை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அதற்கு பிறகு வெளியில் வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பிலையும் அவர் இந்த விழாவை பற்றியே அவரிடம் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனா என்கிட்ட கேட்டார், நானும் இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர்ங்கிற அடிப்படையில் போகலாமான்னு கேட்டார். போங்க, ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசுங்க, அரசியல் பேச வேணான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னே சொல்கிறார் அவர். ஆனாலும் அது அரசியலாக மாறிவிட்டதுங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இதுக்கான முழு பொறுப்பு திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அவர் தான் அப்போ ஒரு துணை பொதுச் செயலாளர் இவர் அரசியல் பேச வேண்டாம் என்று அறிவுறுத்திய பிறகும் அவர் அரசியல் பேசுகிறார், அதுவும் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டிற்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிறார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திருமாவளவனுக்கு இது திருமாவளவனுக்கான நெருக்கடிங்கிறது திமுக கொடுக்குற நெருக்கடி இல்லை, ஆதவர்ஜனா கொடுக்குற நெருக்கடி. அந்த நெருக்கடி குறித்து தான் திருமாவளவன் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு பார்க்குறேன்.